ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, உடலில் கலோரியை எரிக்கிறதுலேருந்து தசைகளை நல்லா கட்டுக்கோப்பாக கொண்டு வரது பற்றின ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தாங்க நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மனுஷ உடலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுமே அதிசயம் தாங்க. உணவை செரிக்கிறது, கரு உருவாகிறது, நாம தினமும் தூங்கக்கூடிய நேரத்துக்கு அலாரம் அடிச்ச மாதிரி தூக்கம் வருது, இந்த மாதிரி பல விஷயங்களை நாம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளோட உடல் பற்றி சொல்லக்கூடிய பல விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமானதாக தாங்க இருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில உண்மை தன்மையை பற்றி இப்போ பார்க்கலாம். 30 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் தசைகள் வலுவடையும். ஆனால் 40 வயசுக்கு மேல தசைகள் கொஞ்சம் கொஞ்சமா வலுவை இழக்க ஆரம்பிக்கும். 40 வயசுக்கு மேல 5 ல இருந்து 6 கிலோ வரைக்கும் எடை கூட ஆரம்பிக்கும். அப்போ 10 கிலோ கொழுப்பு அதிகரிச்சு 3 கிலோ தசை குறைக்கணும். கடைசியா 5 ல இருந்து 6 கிலோ எடை கூடும். இது புரியாம மக்கள் எடையை குறைக்கிறதுக்காக உணவு உட்கொள்ளக்கூடிய அளவை குறைச்சிட்டு இருக்காங்க. இதனால தசைகள் வலுவை இழந்து சக்தி குறைய ஆரம்பிக்குது. 40 வயசுக்கு மேல சத்தான உணவு உட்கொள்றது, உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. அடுத்ததா, வேகமா நடக்கிறத விட சாதாரணமா ஓடுறதுக்கு குறைஞ்ச சக்தி தான் தேவைப்படுமா தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, சாதாரணமாவே நம்ம எந்த செயல் செஞ்சாலும் சக்தியை சேமிக்கிறதுக்கு உடல் ரொம்ப முயற்சி பண்ணும். நாம வேகமா நடக்கிறத விட சாதாரணமா ஓடுறதுக்கு குறைஞ்ச சக்தி தான் தேவைப்படுது. அதனாலதான் நாம வேகமா நடக்கும்போது சக்தி விரயமாவதை தடுக்கிறதுக்காக உடல் தன்னிச்சையாவே ஓட செய்யுது. அடுத்ததான், நாம ஓடும்போது நம்மளோட கால்கள்ல இருக்கக்கூடிய அழுத்தம் உடல் எடையை விட அதிகமா இருக்குமா? ஆமாங்க, நடக்கும்போது உடல் எடையை விட 1 ல இருந்து 1.5 மடங்கு அழுத்தம் காலில் ஏற்படும். அதுவே ஓடும்போது 2.5 ல இருந்து 3 மடங்கு அழுத்தமும், குதிக்கும் போது 3 ல இருந்து 4 மடங்கு அழுத்தமும் அதிகமா இருக்கும். காலையை விட இரவுல குறைவான அளவு கலோரி தான் எரிக்கப்படுது. உங்களுக்கு தெரியுமா? நாம ரெஸ்ட் எடுக்கும் போது எரிக்கப்படக்கூடிய கலோரியோட அளவு ஃபேஷியல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல தூங்கும் போது எரிக்கப்படக்கூடிய கலோரியோட அளவு ஸ்லீப்பிங் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஷியல் மெட்டபாலிக் ரேட்டை விட 15% குறைவு இது. நாம காலையில எரிக்கக்கூடிய கலோரிகளை விட இரவுல குறைவான அளவு கலோரிகளை தான் எரிக்கிறோம். நாம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது கலோரியோட பயன்பாடு மேலும் குறைஞ்சி காலையில நாம எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி குறைவான அளவுல கலோரி எரிப்பு தன்மை தான் இருக்கும். நாம உடற்பயிற்சி மேற்கொண்டதுக்கு அப்புறமா தசைகள்ல ஒரு வித வலி, அதுக்கப்புறம் ஒரு வித அயற்சியை நாம ஃபீல் பண்ணுவோம். உடற்பயிற்சியில் ஈடுபடாத தசைகளும் இதை பாதிக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. நாம உடற்பயிற்சி மேற்கொண்டதுக்கு அப்புறமா 12 ல இருந்து 24 மணி நேரம் கழிச்சு தசைகள்ல அயற்சி ஏற்பட்டு 1 ல இருந்து 3 நாட்கள் வரைக்கும் நீடிக்கும்னு சொல்றாங்க. நாம உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது குறிப்பிட்ட தசை பகுதியும் அதை சுத்தி இருக்கக்கூடிய இணைப்பு தசைகளும் இதனால பாதிக்கப்படும். உடற்பயிற்சியில ஈடுபடாதப்ப உடற்பகுதியில அயற்சி ஏற்பட்டதை நாம உணர்ந்தாலும் அந்த மாதிரி ஆவறது இல்லை. உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தசைக்கும் பயிற்சி செய்யறதுக்கும் முழு உடலுக்கும் பயிற்சி செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? சிலர் ஜிம்ல தொடை, வயிறு, கை, கால் அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் பிரத்யேகமா பயிற்சிகளை செய்வாங்க. இப்படி பிரத்யேகமா பயிற்சி செஞ்சாலும், நடைப்பயிற்சி, சூரிய நமஸ்காரம் மாதிரியான ஒட்டுமொத்த உடலுக்கான பயிற்சிகளை செஞ்சாலும் எந்த அளவுக்கு தொடர்ந்து செய்யறோன்றது தான் முக்கியம். அதுதான் நல்ல பலனை தரும். 30 நிமிஷம் நடக்கிறதால எரிக்கப்படக்கூடிய கலோரியும் 2 மணி நேரம் ஒரே இடத்துல நிக்கிறதால எரிக்கப்படக்கூடிய கலோரியும் ஒரே அளவு தான். உங்களுக்கு தெரியுமா? 6 மணி நேரம் ஒரே இடத்துல நிக்கிறதால எரிக்கப்படக்கூடிய கலோரியும் 30 நிமிஷம் ஓடுறதுல எரிக்கப்படக்கூடிய கலோரியும் ஒண்ணுதாங்க. ஆனா அதிக நேரம் நாம நிக்கிறதால மூட்டு எலும்புகள் பாதிப்படையும். நடக்கிறத விட 4 மடங்கு அதிகமாகவும், ஓடுறதை விட 7 மடங்கு அதிகமாகவும் மூட்டுகள்ல பாரம் ஏற்படும். கலோரிகளை எரிக்கிறதுக்கு நடக்கிறதும் ஓடுறதும் சிறந்தது தான். இருந்தாலும் நிக்கிறதுன்றது மூட்டுகளுக்கு உகந்ததே கிடையாது. ஸோ இந்த வீடியோல நாம ஒரு சில விஷயங்களை பத்தி பார்த்துருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.